ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்சு ராகவே கேதவே நமக ஓம் முருகா சரவண பவ குபாய நமக। உலகெங்கும் வாழும் எளிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி। நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 2025 சிம்ம ராசிக்கான மாத பலன்களை பார்க்கிறோம்। இதுல முதல்ல கிரகங்கள் எங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், அடுத்தது உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், சந்திராசிரம தினங்கள் எது அப்படிங்கிறதையும், நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எது எது, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா எதை வாங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம்। முதல்ல ராசி பலனை பார்க்கலாம்। சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு இந்த மாசம் 11ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார்। மகரத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கடன் கட்டுக்குள்ள இருக்கும்। அதே மாதிரி உடல்நிலையில நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்। ஏன்னா உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று கோளாறு, வெப்பத்தால கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் பார்த்துக்குங்க। அதுக்கு 13ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், நண்பர்கள், இந்த 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம்। ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க। ஆக சூரிய பகவான் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு, புதன் பகவான் 11 வரைக்கும் இருக்காரு। 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அது 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமா வர்றதுனால டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வியாபாரத்துல ஒப்பந்தம் போடுறது, நண்பர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப வங்கியில டெபாசிட்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை காலி நிலம் விற்கிறது, வாங்குறது, இதுல 11ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்। ஏன்னா அது எல்லாம் விரயஸ்தானமா இருக்குது। 6ஆம் இடம்ங்கிறது ரண ரோக சத்ரு, அதனால உங்களுக்கு எதிரிகள் அதிகமாயிருவாங்க। கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு வர வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கூடாது। 12ஆம் தேதிக்கு மேல புதனும் சூரியனும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க। இது ஒரு அற்புதமான காலகட்டம்। ஏன்னா 7ஆம் இடத்துக்கு சூரியன் ராசி அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதும், ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல வர்றதும், ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி மூலத்திரிகோணம் அடையறதும் ரொம்ப சிறப்பு। அப்ப திருமணத்துக்கு இதுவரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப திருமண பத்திரிகை அடிக்கிறவோ, ஒப்பந்தம் போடக்கூடிய, பேசி முடிவு பண்ணக்கூடிய நேரம் இது ரொம்ப அருமையான நேரம்। அரசு, வியாபாரம், கூட்டு தொழில், இதுல எல்லாம் இப்ப நீங்க தைரியமா நீங்க எந்த முடிவை வேணாலும் எடுக்கலாம்। எல்லாமே அற்புதமா வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு அருமையான ஒரு ராஜ யோகம் காத்திருக்கு। புதன்கிறது வியாபாரம், கூட்டு தொழில், நண்பர்கள், 7ஆம் இடம் ஏற்கனவே நண்பர்களா இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக, தாய்மாமன் மூலமாக, வியாபாரத்தின் மூலமா, காலி நிலங்கள் வாங்குறது விற்கிறது மூலமா, அரசு சார்ந்த ஆதரவு, நீங்க ஏதாவது கவர்மெண்ட் இருந்து எதிர்பார்த்து வராம இருந்தா அது கிடைக்கிறதுக்கான காலம், திருமணம் ஆகாம தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலம், இப்படி அற்புதமா நிறைய இதுல சொல்லிட்டே போலாம்। அவ்வளவு அற்புதமான ஒரு கல்வி, மேல்நிலை கல்வி, உயர்நிலை கல்வி கற்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நல்ல சூழ்நிலை। அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான்
மூணுங்கிறது இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம், சிறுதூர பயணங்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தைரிய வீரிய சகோதர ஸ்தானம். 10ங்கிறது கர்ப்பஸ்தானம், தொழிற்ஸ்தானம். அப்ப 10ஆம் இடத்து அதிபதி, 3ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, உச்சம் ஆகியிருக்கிறார். சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறது அள்ளி கொடுப்பார் அப்படின்னாலும் உங்களுக்கு அவர் 3ஆம் இடத்து அதிபதியாகவும் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் வர்றதுனால இளைய சகோதரர் வகையில மனைவிக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா அது 12ஆம் இடம், உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா வர்றதுனால கண்டிப்பா மருத்துவ செலவுகள், மனைவி வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு இதுவரைக்கும் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா மனைவி வெளிநாடு போறதுக்கு, அல்லது மனைவியின் வெளிநாடு போய் அருமையா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அருமையான இது காலகட்டம். ஆனா மருத்துவ செலவுகள் கண்டிப்பா இருக்கு. அது மனைவிக்கு மூத்த சகோதரியா இருக்கலாம், அல்லது இளைய சகோதரர்களா இருக்கலாம். அதனால கொஞ்சம் உடல்நிலையில, மனைவியினுடைய உடல்நிலையில, இளைய சகோதரனுடைய உடல்நிலையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருந்துக்கணும். அதுக்கு அடுத்தது ராசிக்கு சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். சுகன்னா 4ஆம் இடம், தாய் ஸ்தானம், வண்டி வாகன யோகங்கள், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் சுகஸ்தானம். யோகம் ஸ்தானம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 9ஆம் இடம். தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், தந்தையினுடைய செல்வாக்கு, ஆன்மீக பிரிவுகளை சந்திக்கிறது, உயர்கல்வி, இது எல்லாம் சொல்லக்கூடிய ட்ரஸ்ட், கருவூலம், இதெல்லாம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப சுக பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம் அமையாம இருந்தது அப்படின்னா இந்த மாதம் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி அமையறதுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் மிக மிக நன்றாக இருக்கிறது. 24ஆம் தேதிக்கு மேல, 24/2/25க்கு மேல உங்களுடைய சுக ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அதுக்கு மேல இன்னும் சிறப்பா இருக்கும். இருந்தாலும் இந்த மாசம் அற்புதமான ஒரு தனவரவு, எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5ங்கிறது பூர்வ பித்ருஸ்தானம், 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். இப்ப குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப தொழில் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எச்சரிக்கையா நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுறது, பழகுறது கொஞ்சம் அனுசரிச்சு போய் பழகணும். இந்த காலகட்டத்துல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிளெக்சிபிளா போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிளெக்சிபிளா போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். 5ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுங்கிறது அது ஒரு அற்புதம். 8ஆம் இடம் அப்படிங்கிற மனது 5 மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பூர்வகுடி பித்ருஸ்தானாதிபதி, ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தினுடைய உச்ச கேந்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல நிறைந்த செல்வம், குழந்தைகள் எல்லாத்தையும் அமைச்சு தரக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் அமைச்சு கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது 6-7க்கு உண்டான ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் 2-8ல இருக்கிறதுனால நீங்க காளி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடும், உங்க லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமானுடைய வழிபாடையும் இந்த மாசம் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான நிறைந்த செல்வம் சேரக்கூடிய, எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிச்சு நீங்க உங்களுக்கு நிறைந்த லாபம், மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய சுக பாக்கியாதிபதியினுடைய லாபம் முழுக்க 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 உங்களுக்கு கிடைக்கும். உடனே குரு பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு வாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் சிம்ம ராசிக்கு. அடுத்தது இந்த ராசி பலனுடைய கீழே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான பிப்ரவரி மாசத்துக்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது தனித்தனியாக கொடுத்துருக்கோம்.
அந்த எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் செய்யலாம். அப்ப நாள் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா? அப்படி ஈஸியா நீங்க முடிவு பண்ணி அதுல நீங்க பயணம் பண்றப்ப உங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப எளிதா முடியும். எல்லாமே தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய அடிதான் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து பார்த்து வைக்கிறப்ப நமக்கு தோல்விங்கிறதே வராது. அந்த மாதிரி ஒரு வழிகாட்டுறதுக்காக தான் இந்த இது. அதை ஒரு பேப்பர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்கீங்க. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.